ஏன்னா பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. புது ட்ரெஸ் ஆன்லைன்ல விடாது, கலர் கலரா இருக்கா. ஆக்சுவலா நைட் ட்ரெஸ் தான் இந்த மாதிரி விலைக்குள்ளேயும் ஒரே மாதிரி வரும்ல. இப்ப இந்த மறுபடியும் ட்ரெண்ட் ஆரம்பிச்சு சுடிதார். ஓகே, நான் வந்து இன்னைக்கு ஆளு கச்சா மாங்காய் பேரு ஆம் அந்த சப்ஜி செய்ய போறேன். இதுக்கு வந்து விரதத்துக்கு கூட சாப்பிடலாம். ஏன்னா இதுல இருந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் கிடையாது. நம்ம ரன்பீர் இருக்கார்ல, ஃபேமஸ் ஷெஃப், அவரு பண்ணினது. அது அப்படியே உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, சாப்பிடவும் நல்லா இருந்தது. ஓகே, இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு நான் ஒரு 400 கிராம்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், பெருசு பெருசா தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். ஒரு மாங்காய் பீல் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு மிளகா, இதுக்கான காரம் இதுதான். இதுல கொஞ்சம் இஞ்சி தோல் சீவி வச்சிருக்கேன். இத வந்து அவர் இடிச்சு போட்டாரு, நம்மளுக்கு அவ்வளவுலாம் கையில பலம் கிடையாது. அதனால நம்ம வந்து சாப்பர்ல போட்டு ஓட்டி செஞ்சுடுவோம். அப்புறம் கொஞ்சம் கேர்டு வேணும், சீரகம், கடுகு, வெந்தயம், சோம்பு, மிளகா பொடி, கொரன்னு இருக்கிற மல்லித்தூள், மஞ்சள், கொஞ்சம் வெல்லம், உப்பு 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 கமலி, அதுதான். சரியா? சரி, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டவ் ஆன் பண்றோம். இது நான் புதுசா வாங்கின ஸ்டவ், ஒரு 1-2 வீடியோல காமிச்சிருப்பேன். பட் இது என்ன திரும்ப பட்டர்ஃபிளை. இதுல என்ன ஒரு விஷயம்னா, பாத்திரத்தை வச்சாதான் அது பிளேம் பெருசா இருக்கும். இப்படி பாத்திரத்தை தூக்கிட்டேன்னா நான் வந்து கிடக்கிடம் போய் கை கழுவுறேன்னு சொல்லிட்டு எதையாவது கழுவிட்டுருவேன். பட் இது எனக்கு இது தயார் பண்ண மாதிரி இருக்கு. இதுக்கு வந்து இது மாதிரி நான் இதெல்லாம் சொல்றதுக்கு பட்டர்ஃபிளை காரவங்க எனக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும். இருந்தாலும் சன்மானம்ன்றது ஒரு மோசமான வார்த்தையா இருக்குல்ல, நல்ல வார்த்தைகள் இருக்குமா? அன்பளிப்பு, அன்பளிப்பு. சரி, ஓகே, இத போட்டு ஒரு ஊர்த்து ஊட்டிக்கலாம். இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். உங்களுக்கு பிடிச்ச என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளோண்டு வெந்தயம் போட்டா போதும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்ல லெவல்ல ஜீரா, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு பொரியட்டும். வெடிச்சிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டுக்கிறோம். இது வந்து ஒரு ராஜஸ்தானி டிஷ் இது. ஆமா, இந்த குண்டு குண்டா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்கு, இதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப உப்பு சேர்த்துட்டேன். நான் வந்து இதை மூடி வைக்க போறேன். இப்போ நம்ம ஒரு மாங்காய் தோல் சீவி வச்சிருக்கோம். இது ஒட்டு மாங்காய் தான், சோ புளிப்பு வந்து நம்மளுக்கு அளவா இருக்கும். அதனால நம்ம கட் பண்ணி கியூபா வச்சுக்கலாம். ஒட்டு மாங்காய் எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னா வேற மேங்கோ அப்படின்னாக்கா கொஞ்சம் டிஷ்ஷை கெடுத்து விட்டுரும்.
இப்போ இது வந்து சுமாரா ஒரு 20% வெந்திருக்கு. இந்த நேரத்துல ஒரு கப் தயிர், ஓகே, 2 கப் தண்ணி. இது ஒரு அளவுதான். சப்போஸ் வேகாட்டினா அப்புறமா ஊத்திடலாம். ஓகேவா? இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ இது கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் உள்ளது. அதுல வேற பச்சை மிளகாயும் கொஞ்சம் காரமா தான் இருக்கு. நல்லா கொஞ்சம் போட்டுக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த குறக்குறன்னு இருக்கிற தனியா ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் தேங்காயம், இத வந்து கொஞ்சம் அப்படியே ஊத்திட்டு லேசா எண்ணெய் பிரிஞ்சா போதும். அது வரைக்கும் ஓப்பன்ல வச்சுட்டு பிறகு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆரம்பிச்சிட்டு பாத்தீங்களா? இந்த நேரத்துல மூடி வச்சா ஸ்மெல் இருக்காதுன்னு மூடி வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. மாங்காய் வேகணும், ஆனா கரையக்கூடாது. அத இப்ப மாங்காவை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா ஜாகரி போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்தா நல்ல சில்லுன்னு காரம் இருக்கு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைப்போம். இது வந்து மறுபடியும் சொல்றேன், இது வேகணும், ஆனா வந்து மாங்காய் வந்து குழையக்கூடாது. அதே மாதிரி மாங்காயோட டேஸ்ட் அதிகமா இருக்க கூடாது, அதோட புளிப்பு அதிகமா இருக்க கூடாது. எல்லாமே எப்படி மிக்ஸ்டா இருக்கணும். மூடி வச்சிருவோம். ஓபன் பண்ணியாச்சு. மாங்காய் வந்து வேகணும், குழையக்கூடாது. வெந்துருச்சு, உடையுது. சரியா? அப்ப ஆஃப் பண்ணிடணும். ஒரு அன்பரை விட நான் கொஞ்சம் பெரியான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செகண்ட் வாட்டி தண்ணி ஊத்தினாரு. நான் பாத்தீங்களா ஊட்டவே இல்லை. அது மாதிரி அவரு வந்து மாங்காய் வந்து புளிப்பா போட்டாரு. நான் அப்படி இல்லை, தேர்ந்தெடுத்த மாங்காயால செஞ்சிருக்கேன். யார் பெஸ்ட்? கமல் ஷெஃப். இது 2 வீட்டு யாரும் சொல்லிடாதீங்கன்னா. அப்பா எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ, எல்லா பிளேவரும் வருது. இங்க பெருங்காயம் டேஸ்ட் கூட வருது. நம்புவீங்களா? நான் செஞ்சேன்னு நான் சொல்றேன்னு நம்ப வேண்டாம். கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்புங்க. என்ன யம்மியா இருக்கு. இது நான் வந்து செகண்ட் டைம் செய்யறேன். இந்த டிஷ் வந்து நம்ம ஊரு மீன் குழம்பு மாதிரி. இன்னைக்கு விட்டுட்டு மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா வச்சு இன்னும் வந்து இது நல்லா ஊறி 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 ரொம்ப யம்மியா இருக்கும்.
சோ ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். Thank you.